இன்னைக்கு நம்ம வீடியோல ஜப்பான் மக்கள் போறதுக்கு இல்ல, பார்க்கறதுக்கே பயப்படுற ஒரு கடல் பரப்ப பத்தி கூறப் போறேன். அவங்க வந்துட்டு அத பிசாசின் கடல்னு அழைக்கிறாங்க. ஏன்னா, அது அவ்ளோ கொடூரமான இடம். பல மக்கள் அது ஒரு மரணத்தின் வாயில். அதுக்குள்ள நுழைஞ்சவங்க வெளிய வரவே முடியாது. அங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு அபாயமான ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு. அங்க உள்ள போனவங்கள அது வெளிய விடாதுன்னு அப்படின்னு அவங்க அத பார்த்து பயந்து நடுங்குறாங்க. ஏன் ஒரு அனுபவம் வாய்ந்த மீனவர்கள் கூட அதுக்குள்ள போயிட்டு வெளிய வர முடியாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைய அவங்க யாருமே வெளிய வந்தது கிடையாது. ஏன்னா, அந்த கடல் பரப்புக்குள்ள நுழையிற எல்லா கப்பல்கள், விமானங்கள், போட் எல்லாத்தையுமே அது தனக்குள்ள இழுத்துக்கிறது. அது ஒருவேள அந்த கப்பல்கள்லாம் ஏதோ ஒரு சக்தியினால் அது உடைஞ்சு போயிருக்கு. இல்ல ஒரு பாறையில மோதி உடைஞ்சு போயிருந்தா கூட, அந்த அதோட சிதைவுகள் கூட கிடைச்சிருக்கும் இல்லையா? அது கூட ஒரு சின்ன ஒரு பீஸ் கூட இதுவரை கிடைச்சது கிடையாது. அப்படி அந்த பீஸ் கூட எங்க போயிருக்குங்கிறது ஒரு மர்மமாவே இருக்கு. அப்படி அந்த கடலுக்குள்ள என்னதான் இருக்குது? அது அந்த ஆப்ஜெக்ட்லாம் எங்க போகுது? ஒருவேளை வேற்றுலகத்துக்கு போகுதுன்னு கூட நம்பிக்கை இருக்கு. அங்க யுஎஃப்ஓ நடமாட்டம் இருக்குன்னு கூட அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த ஒருவேளை அதுக்குள்ள தொலைஞ்சு போறத அ ப நம்புற மக்கள் வந்துட்டு எப்பயாவது கண்டிப்பா அது வெளிய வரும். இன்னைக்கு வரைய காத்திருக்காங்க. அப்படி அந்த கடலுக்குள்ள என்னதான் இருக்கு? அது ஒரு மர்மமான இடம். அத பத்தி முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டூ தி பிரேக் டைம் பிரைன்ஸ்டார்ம் சேனல்.